ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி லேர்ன் அகாடமி சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான டே பை டே என்ன அப்டேட்ஸ், என்னென்ன புது புது விஷயங்களை அவங்களுக்கு சொல்லணும், தென் வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன குரூப், பெரிய பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நாமக்கல் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி மாவட்டம், நிறைய விதமான இன்ஸ்டியூஷன்ஸ், நிறைய பெரிய பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டியா மாறக்கூடிய நிலைமையில, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியா மாற வேண்டிய நிலைமையில இன்னும் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸாவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரமாண்டமான கல்லூரிகள்லாம் நாமக்கல் இருக்கு. ஸோ அதுல எந்தெந்த குரூப்ஸ் என்னென்ன இடத்துல இருக்கு, என்னென்ன காலேஜஸ் இருக்கு, இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இருக்கக்கூடிய இடம் வந்து காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜிபி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். பிஜிபிங்கிறது பழனிஜி பெரியசாமி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 15-20 வருஷம் பழமையான காலேஜ்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் டே பை டே வந்து அந்த இன்ஸ்டியூஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அலைடிகல் நர்சிங், இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டிப்ளமோ, பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து இந்த ஒரே கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கல்லூரின்னு சொல்லலாம். அடுத்தது 9th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல்வம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் டு சேலம் ரோட்ல ஹைவே மேலே அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்லூரின்னு சொல்லலாம். நல்ல ஒரு இன்ஃப்ரா இருக்கக்கூடிய கல்லூரி. இதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 to 200 ஏக்கருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான். இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், நர்சிங்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், நல்ல ஃபேமஸான கல்லூரியும் கூட. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேகேகேஎன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். இது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்லூரின்னு சொல்லலாம். இந்த ஜேகேகே நடராஜா இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா டென்டல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நர்சிங், அலைடி ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் லைன்ல இருந்து டெக்னிக்கல் லைன்ல வரல எல்லா கல்லூரிகளும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். இங்க வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க. இந்த காலேஜ்ல வந்து இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி போய் இங்க ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செங்கந்திர குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். செங்கந்திர குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்துல, திருச்செங்கோடு இருந்து நாமக்கல் போற மெயின் ரோட்ல லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கு. குமரமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த செங்குந்தர் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரமாண்டமான கல்லூரி. இந்த ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைடி ஹெல்த், நர்சிங், பிசியோதெரபி, ஃபார்மசி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ஸ்டியூஷன்ஸ் பக்கம் உள்ளே இருக்குங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்பஸ் கொஞ்சம் தூரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அது தனியாகவும் இருக்கு. ஸோ இந்த கேம்பஸ் வந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய கேம்பஸ் இதுவும் ஒண்ணுங்க. அடுத்து 7th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முத்தாயம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். அடுத்து 7th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா முத்தாயம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லூரின்னு சொல்லலாம். இது ராசிபுரத்தில் இருந்து நம்ம ஆத்தூர் போற ரோட்ல அமைஞ்சிருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ஜினியரிங் கல்லூரிகள், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல பாலிடெக்னிக் காலேஜுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபேமஸான காலேஜ்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியான 10th மார்க் கம்மியா எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிப்ளமோ முடிச்சுட்டு போறப்ப ஒரு நல்ல பெர்சன்டேஜ் வாங்கிக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லூரி லைக் வந்து பாத்தீங்கன்னா முத்தாயம்மாள்ல படிச்சுட்டு குமரகுரு பிஎஸ்சி மாதிரியான பெரிய பெரிய கல்லூரியில டைரக்ட் செகண்ட் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால முத்தாயம்மாள் வந்து பாத்தீங்கன்னா 7th பிளேஸ்ல இருங்க. அடுத்து 6th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். உங்களுக்கு தெரியும் நாமக்கல் மாவட்டத்துல குமாரபாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கல்லூரி. ரீசெண்டா ஒரு சில சர்ச்சைகள்ல சிக்கி இருந்தாலுமே கூட அது என்ன காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. பட் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்ஃப்ராவுக்கும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரியில் வந்து ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்களால இதுலேயே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நர்சிங், அலைடி ஹெல்த், பிசியோதெரபி, ஃபார்மசி, அதுக்கப்புறம் ஹோமியோபதி கோர்சஸ், இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13-14 இன்ஸ்டியூஷன்ஸ் ஒரே கேம்பஸ்குள்ளேயே இருக்குங்க. இது வந்து குமாரபாளையத்துல இருந்து நம்ம சங்ககிரி வர ரோட்ல சேலம் டு கொச்சின் ஹைவேலே அமைஞ்சிருக்கு. ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கல்லூரின்னு சொன்னோம். இந்த கல்லூரியில் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி படிக்கக்கூடிய கல்லூரியும், நிறைய பேர் லைக் பண்ணி படிக்கக்கூடிய கல்லூரியும் கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். முதல் நாமக்கல் மாவட்டத்துல முதல் 5 இடத்துல என்னென்ன கல்லூரிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே நம்ம இந்த மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம சேனல் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.